நாங்கள் சீருடை அணியாத காவல்துறை, உண்மையான காவல்துறை, சீருடை அணியாத மக்கள் ராணுவம், துவக்கில்லை மதிப்புமிக்க வாக்கு, கருவி இல்லை கருத்தியல் புரட்சி. ஒண்ணும் செய்ய முடியாது. நீ என்ன இனி என்னென்னவோதான் ஆட்டம் காட்டி பாக்குற, இனி அசிங்கப்படுத்தலாம் நினைக்கிற. காலில் ஒட்ட கழிவு மாதிரி கழுவிட்டு ஓடிட்டு இருப்பேன். ஒண்ணும் பண்ண முடியாது. இப்பவும் சொல்றேன், எப்பவும் சொல்றேன், என்னை நீ சமாளிக்க முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாது. பெரியாரை பேசி விட்டு எப்படி நடமாடுவாய்? நல்லா தான் போயிட்டு இருக்கேன், நல்லாதான் போயிட்டு இருக்கேன். ஓ பெரியார் 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 அப்படி ஓரமா உட்காந்து கத்திருப்பா. பாப்பா பாப்பா பாப்பா, எனக்கு எண்ணற்ற பெரியார் இருக்காங்கப்பா, எண்ணற்ற பெரியார் இருக்காங்க. வச்சிருக்கேன் 8ஆம் தேதி யார் பெரியார்னு ஒரு கச்சேரி வைக்கிறேன். வா நீ வாப்பா வாப்பா வாப்பா. ஏங்க அவர் பயப்பட மாட்டாரு. பயம் என்பது என் பரம்பரைக்கே கிடையாது. வெள்ளக்காரன் அங்க அங்க ஒரு பெர்லாங்க அங்க இருந்து குறி வச்சு விட்டு போடுவான். 3 கிலோமீட்டருக்கு அங்க இருந்து பீரங்கில கொண்டு போட்டுருவான். செத்து போயிருவேன். எனக்கிட்ட வாளும் வேலும் தான் இருக்கு. போட்டாங்கடா சண்டை என் பாட்டேன். அப்படிதான் வந்தான் வெள்ளக்காரன். நெற்கட்டும் ஜவலாம் ஏதோ பூலி தேவனாமே ஒரு கை பாப்பம்னு வந்தான். டே மண்ணால கட்டிய கோட்டையை பீரங்கி குண்டுகள் தகர்க்க முடியலடா. அது மண்ணுடா. என் பாட்டனின் மன உறுதியிடாது. எந்த இடத்தில் படையை கிளப்பினானோ அதே இடமறை அடித்து புறமுது காட்டி ஓட வைத்த மறவன் பூலித்தேவனின் பேரனும் பேத்திகளும் உகந்திருக்கிறது. அழகு முத்து கோணா அவன ஒரு கை பாப்பட்டு வந்தான். அது இன்னொரு பாட்டே ஒருத்தர் இருக்கான். நமக்கு உடன் பிறந்த ரத்த துரோகங்கள் தானே. மருதநாயம்னு ஒரு பாட்டை, அவனும் வீரன், 2 பேரும் சண்டை போட்டு பாட்டனை சிறைபிடித்திட்டான். சொல்றாரு, துரோகத்தால் உன்னை வீழ்த்திட்டம் பாத்தியான்னு. நம்ம பாட்டை என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன், செத்தாலும் நாங்கள் வீர மறவர்களாக சாபம் வரலாற்றில், நீ வென்றாலும் உன்னை துரோகி என்றுதான்டா பதிவு செய்யுங்கிறவள் பாட்டேன். அழகுமுத்துக்கோன், உன்னுடைய துப்பாக்கி குண்டுகள் என்னுடைய ஆட்டு புழுக்கைக்கு சமமிடாங்கிறார். அந்த ரத்தத்துல கொஞ்சம் கூட வாடா எங்களுக்கு ஓடல. மன்னர் கட்டபொம்மன் கோட்டையை விட்டு வெளியேறிவிட்டான். உடன் பிறந்தார்களே வெளியேறிவிட்டார். ஒரு பாட்டன் வெள்ளையத்தேவன் இறந்து விட்டான் போரிலே. இன்னும் ஒரு பாட்டன் மன்னர் கட்டபொம்மனின் தளபதி சுந்தரலிங்கனார் நிற்கிறார். அவரிடத்திலே மன்னர் கட்டபொம்மன், சுந்தரலிங்கம் வா சென்று விடலாம். மன்னர் இருப்பது மாறுவேடத்தில். ஏற்கனவே ஊமத்துறை பாட்டர்கள் மருதுவாண்டியர் இடத்திலே அங்கே அடைக்கலம் புகுந்திருக்கிறார். இவர் போகும்போது பாட்டன் சுந்தரலிங்கத்தை அழைக்கிறார், வா போய்விடலாம் என்று. நீங்கள் போங்கள் மன்னரே, நான் நிற்கிறேன். என்னை தாண்டித்தான் வெள்ளைக்காரன் இந்த கோட்டையை தொட முடியும் என்று ஒரு மகன் 8 நாட்கள் நின்று சண்டையிட்டு, 8 நாட்கள் ஒற்றை வீரன் அப்படி நிக்கிறா. ஒவ்வொரு தமிழ் மகனும் என்னை தாண்டிதான்டா என் மண்ணை, என் மலையை, என் காட்டை, என் நாட்டை நீ தொடணும் என்று நிக்கணும். அது வெளியிலிருந்து வந்த கொள்ளைக்காரன் இருந்தா பரவாயில்ல, இவன் கூட இருக்கிற கொள்ளைக்காரன் அடிக்கிறாங்கிறதான் பிரச்சனை இருக்கு. எப்படி இந்த மானையின உணர்வு எங்கடா அந்த மரபணு சோரம் போயிருச்சா? நீ சோறு திங்காம பீசா பர்க்கர் தின்னதுனால வந்த பிரச்சனை இது. ஏசி கேஎஃப்சி அதுல வந்த பிரச்சனை நேரம் ஆயிருச்சுங்கிறான். எங்களுக்கு நேரம் ஆயிருச்சு சீக்கிரம் அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு. எங்களுக்கு எத்தனை நாளைக்குடா அழுது கொண்டிருக்கிறது. வாராது வந்த மாமணி போல் வந்த சுதந்திரத்தை தோற்போமாங்கிறான் எங்க பாட்டன் பாரதி. நம்ம பாட்டன் பாரதி சீமான் அவர் அப்பாங்கிறார், பாரதியை பாட்டன்கிறார். பெரியார் தந்தையாயி ஸ்டாலின் எல்லாம் எங்களுக்கு அப்பாவாகும் போது பாரதி எங்களுக்கு பாட்டனாவும் பூவேசா எங்களுக்கு தாத்தனாவும் இருக்கக்கூடாதாடா? போடா போடா.
அதுல தர்மமே வெல்லுமெனும் சான்றோர் சொல் பொய்யாமோ, கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதோங்கிறான். எத்தனை நாளைக்குடா இப்படி நாங்க கஷ்டப்படுறதுன்றான். வெல்லணும். நம் நிலத்தின் வளத்தை பாதுகாத்து இன்னொரு தலைமுறை வாழ்கிற பூமியாக அதை வைத்து விட்டு போகணும். குடிக்க நஞ்சில்லா நீர், சுவாசிக்க தூய காற்று, உண்ண நல்ல விஷமில்லாத உணவு, படிக்க நல்ல கல்வி, படித்தால் பார்க்க வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு. அரிசிக்கும் பருப்புக்கும் 5க்கும் 10க்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் இலவசங்களுக்கும் மானியங்களுக்கும் போனஸ்களுக்கும் கையேந்தி நிற்கிற மான தமிழ் கூட்டத்தை மீட்டு தன்மானமிக்க தமிழ் பேரினமாக வாழ வைக்க இருக்கிற இறுதி வாய்ப்பு என் அன்பு மக்களே. உங்கள் பிள்ளைகள் எங்களின் கைகளை பற்றி வலிமை தாருங்கள். மலைதானே போகட்டும் என்று இருக்கிறார்கள். இந்த வளத்தை உங்களால் உருவாக்க முடியாது. ஊழலை ஒழித்து விடலாம் என் உடன் பிறந்தானே. என் அன்பு தம்பிதங்கைகளே, ஒரு நேர்மையாளன் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் லஞ்சத்தை ஒழித்து விடலாம், நீரை தேக்கி விடலாம், காட்டை வளர்த்து விடலாம். ஆனால் மலையை மணலை அந்த வளத்தை எப்படி சேமிப்பாய்? பூமியை தோண்டி எடுக்கிற மீத்தேன் ஈத்தேன் அந்த வளத்தை எப்படி சேமிப்பாய்? நெய்வேலியிலே தோண்டி எடுக்கப்படுகிற பழுப்பு நிலக்கரி நிலத்தை எப்படி நீ மீட்டு உருவாக்கம் செய்வாய்? போரின் பேரழிவுக்கு பிறகு கூட மக்களை அந்த இடத்திலே குடியேற்றி விடலாம். ஆனால் அணு உலை வெடித்த இடத்திலே, மீத்தேன் ஈத்தேன் எடுத்து நிலத்தை நாசமாக்கிய இடத்திலே, நிலக்கரியை தோண்டி எடுத்த 65,000 ஏக்கரிலே மறுபடியும் நம் மக்களை குடியேற்ற முடியாது, மீள் குடியேற்றம் செய்ய முடியாது. சொந்த நிலத்திலே நீ அகதியாக போவாய். அந்த நிலையை மாற்ற பூமியை உன் தாயாக என்று நீ எண்ணி போற்ற துடிக்கிறாயோ, நேசிக்க துடிக்கிறாயோ, அன்றுதான் இதை காக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு பிறக்கும். மலைகளின் வளம்தான் மண்ணின் வளம். மலை இல்லையே பூமியில் மழை இல்லை என்கிற புரிதல் உனக்கு வர வேண்டும். கடல் இருக்கும், மலை பெரிய மழை பொழிவை பெற முடியாது. சான்று உங்கள் முன்னால் இருக்கிற உங்கள் மகன்தான். என் மண்ணில் கடல் உண்டு, மழை இல்லை. காரணம் மழை இல்லை. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், எங்கள் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற என் உயிர் சொந்தங்கள், இந்த பேச்சை கேட்டுவிட்டு அப்படியே சென்று விடாமல் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எதற்காக இந்த பிள்ளைகள் வேர்க்க விறுவிறுக்க கத்த வேண்டும்? ஏன் எங்களுக்கு தெரியாதா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வீட்டுக்கு ஒரு கார் தருவோம், எல்லோருக்கும் ஒரு அலைபேசி தருவோம், அதற்கு சார்ஜர் கொடுப்போம், அந்த செல்போனுக்கான கட்டணம் நீங்க எவ்வளவு ரூபாய்க்கு வேணாலும் பேசுங்கள், நாங்களே கட்டி விடுவோம். அப்படியெல்லாம் பேசி ஏமாத்த தெரியாதா? இவர்கள் ஏமாத்த வந்தவர்கள், நாங்கள் அதையெல்லாம் மாத்த வந்தவர்கள். நாங்கள் பதவிக்காக வந்தவர்கள் அல்ல, என் மக்களின் உதவிக்காக வந்தவர்கள். நாங்கள் பிரச்சனைகளை கேட்க வந்தவர்கள் அல்ல, தீர்க்க வந்தவர்கள். நாங்கள் என் மக்களை வைத்து பிழைக்க வந்தவர்கள் அல்ல, என் மக்களுக்காக உழைக்க வந்தவர்கள். நாங்கள் வந்தது பணத்திற்காக அல்ல, நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்காக வந்த பிள்ளைகள். அதனால் தான் சமரசம் இல்லாத இந்த நிலத்திலே தொடர்ந்து தொடர்ந்து எத்தனை முறை தோற்றாலும் நிமிர்ந்து நிமிர்ந்து விழுவதல்ல தோல்வி, வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி.